ஸோ யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் இந்த வேதம் உங்களை பற்றி என்ன சொல்லுது, ஏசப்பா உங்களை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றதுல நீங்கள் கருத்தாக இருக்கணும். இருப்பீங்களா? அப்படியே கண்ணை மூடி ஒரே நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பா கிட்ட நீங்கள் பேசுங்க. இப்போ ஆண்டு நம்ம கூட பேசணும். என்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏசப்பா, அதை நீங்கள் சொல்லுங்க. அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே வெறுத்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறக்கவே மாட்டார். உலகமே வெறுத்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறக்கவே மாட்டார். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்களேன். அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். சத்தமா பாடலாமா? அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். மறுபடியும் அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். கடைசியா அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். கைகளை உயர்த்தி கலாஷி கதரோ, என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். கடைசியா அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். ஹல்லேலூயா ஓசன்னா ரியலா சேகலா துரே. ஹல்லேலூயா ஓசன்னா ஷீரலா சே. ஹல்லேலூயா ஓசன்னா ஷேகலா சேரதா சேரோ. ரெண்டு கையும் உயர்த்தி கர்த்தனுக்கு அர்ப்பணிச்சு ஹல்லேலூயா ஓசன்னா ஷீரா சேரனா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எந்த நிலைமையிலும் எங்களை தள்ளாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை மறவாதவரே. ஹல்லேலூயா ஓசன்னா. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே,
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஷீரலமசேரியா கதுரவா. ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் அவர்கள் வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை வாசிச்சாங்க. அந்த வைஸ் மென், அந்த ஞான சாஸ்திரிகள் வந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் நீட்ஸ் செலிப்ரேஷன். ஆமா, கிறிஸ்மஸ்னா ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஆனா upon everything there should be adoration. ஆமென். எஸ், கொண்டாட்டங்கள் இருக்கலாம், ஆனா அதை காட்டிலும் கர்த்தரை கனப்படுத்துவதில், ஆமென், இந்த சீசன்ல ஹல்லேலூயா. அவங்க எவ்வளோ ஞானிகள், நட்சத்திரத்தை யூகித்து அறிந்து கொள்ளுகிற the wise men, பட் அவங்க கர்த்தரை எப்படி பணிந்து, ஹல்லேலூயா. ஆமா. சோ அந்த ஒரு ஹார்ட், கர்த்தருக்கு முன்னாடி நீங்க போய் அப்படியே பணிந்து சாஷ்டாங்கமா அவருக்கு முன்னாடி நீங்க விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை கையில எடுத்தார்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஆமென், ஒன்றும் எந்த மனுஷருக்கு உங்களை பார்த்து வேஸ்ட் அப்படின்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். சொல்லுங்க, செலிப்ரேஷனை விட அடோரேஷன். ஹல்லேலூயா. ஆமா. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவரிடத்துல நான் கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை தான் ஞாபகப்படுத்தினார். ஒரே ஒரு வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை பலப்படுத்த தான் இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு மனுஷனை உயர்த்திட்டார்னா அந்த மனுஷனை கீழே தள்ள யாராலும் முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. வாய் அடைச்சு போயிருவாங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற கிரியைகளை கண்டு கர்த்தர் பிரமிக்கத்தக்கவைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். அது வந்து கத்தோலிக்க பைபிள்ல எப்படி இருக்கா? திகிலூட்டும் காரியத்தை. ஆமென். ஆமா, கர்த்தர் செய்ய போகிறார். மற்றவங்க பார்க்கும்போது இப்படியா, இவளுக்கா, இவனுக்கா அப்படின்னு உங்களை நினைச்சு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமை உள்ளது. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? கிட்டத்தட்ட 400 இயர்ஸ். எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த நம்பர் சொல்லுங்களேன். 400+ இயர்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில இருக்கிற காலம். ஓகே, இந்த காலம் என்ன காலம்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா இருண்ட காலம், பீரியட் ஆஃப் டார்க்னஸ். ஏன் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியும் அந்த நாட்கள் என்ன பண்ணல, எலும்புல. ஒரு ஏஞ்சலும் கீழே இறங்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணல, சொல்லல. அதாவது பரலோகத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷனே இல்லை. அதனால பூமி எப்படிதான் இருந்தது? the real light இல்லாம இருந்துச்சு. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், இந்த 400 இயர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, 400 இயர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வானம் திறந்து ஒரு விசிட்டேஷன் நடக்குது. ஆமென். அந்த விசிட்டேஷன் யார் வீட்டுல நடக்குது அப்படின்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் சத்தமா 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 27 வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர்? அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இப்ப ரொம்ப நாளா இருந்த இந்த டார்க்னஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இப்ப தேவதூதர் வந்து என்ன பண்றாரு? மரியாள் வீட்டுக்கு வராங்க. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மனசுல ஆண்டவர் பிளான் வைக்கிறார். இந்த பூமிக்கு இயேசுவை கொடுக்கணும். 400 வருஷம் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளா என் ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இயேசுவை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் அங்க வருது அவர் மனசுல. அவர் மனசுல ஒரு பிளான் வந்த உடனே ஆண்டவர் பூமியை பார்ப்பார். இப்படி பூமி உருண்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் பார்ப்பார்,
கொஞ்சம் இமேஜினேஷனா சொல்லலாமா, இப்படி சுத்தி சுத்தி பாப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம குளோபலா இருந்தா அப்படி சுத்தி சுத்தி பார்ப்போம்ல, சுத்திட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் பாப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே சுத்தி சுத்தி பாப்பாரு. ஏன் அப்படின்னா அவருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுறதுக்கு எப்பவுமே ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடிக்கிட்டே இருக்கார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? அவர் மனசுல ஒரு பிளான் வந்துருச்சு, ஜீசஸ் இந்த பூமிக்கு கொடுக்கணும்னு அவரை நினைச்ச உடனே அவர் மனசுல யாரை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு உடனே அவருக்கு மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீ அவர் கண்ணில் படுறாங்க. ஆமென். தாவீது குறிச்சு ஒரு பைபிள் வசனம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். என் தாசனாகிய தாவீதை நான் உருவாக்கினேன், நான் அழைத்தேன், நான் முன்குறித்தேன். அப்படி இல்லை அந்த வசனம். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். ஆமென். கண்டுபிடிச்சேன். இந்த இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவா இருக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? திடகாத்திரமான ஆளு, 6 பேக்ஸ் வச்சுட்டு டெய்லி மார்னிங் ஜிம் போற யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஆண்டவர் தேடல. ஓகே, ஆண்டவர் இயேசுவை பூமிக்கு கொடுக்கும் பொழுது இந்த பூமியிலே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் யாரு அப்படின்னு ஆண்டவர் தேடல. God is not behind bodies or beauties. God is behind heart. ஆமென். ஆமா, இன்னைக்கு நம்ம பெருசா பண்ணுகிற விஷயம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் யாரை தேடுறாரு? யார் மூலமா கொடுக்கலாம்? இந்த மரியாள் எங்க இருந்தாங்க? எங்கேயோ ஒரு மூலையில ஒரு வீட்டுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியல. வாட் மேட் மேரி worthy to carry Jesus? என்ன அவளுக்குள்ள இருந்த சுபாவத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடிச்சிச்சுன்னு தெரியல. ஆனா அந்த தேவதூதன் வந்து சொல்லி காரியங்கள்லாம் விளக்கின உடனே மரியாள் சொல்ற ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு என்ன தெரியுமா? இதோ நான் அவர் அடிமை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா? சரண்டரன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்மஸ் இஸ் நாட் ஒன்லி a days of receiving but it is a days of giving. ஆமா தானே? அப்படிதானே சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ்ன்றது வாங்கிக்கிறதுக்கான நாட்கள் மட்டும் இல்லை, கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், உங்க பக்கத்துல இருக்கவங்க கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை இயேசுக்கு கொடுக்கணும். ஆமென். நீங்க ஜஸ்ட் உங்களை சரண்டர் பண்ணணும். என்ன பண்ண போறோம்? மரியாளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரு கன்னி வயித்துல குழந்தை பிறக்கும்? பயாலஜிக்கலி இம்பாசிபிள், பிராக்டிக்கலி இம்பாசிபிள், இம்பாசிபிள். அவ அப்படி கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? இது ரொம்ப இம்பாசிபிளா இருக்கே, என்ன நீங்க உயர்த்திருவீங்களா? இட் சவுண்ட்ஸ் இம்பாசிபிள். ஆமா, என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்வீங்களா? சவுண்ட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு அவ யோசிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து? 37, 34, 35. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல கூட எப்பெல்லாம் யூ ஃபேஸ் a situation of impossibilities, அப்ப நீங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இம்பாசிபிள் தான் ஆண்டவருடைய பாசிபிலிட்டிஸ் நிறைவேற்ற போற ஒரு பெரிய டோர். ஹல்லேலூயா. ஆமா, முடியாது அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் சொல்வாரு, இல்ல நான் பண்றேன். மனுஷன் முடிஞ்சதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்வார், இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். அவ்வளவுதான், இதெல்லாம் தேராத கேஸ் அப்படின்னு சொன்னாங்களா, அங்கதான் கர்த்தர் உங்களை துவக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? ஆமா. இப்ப இவருக்கு ஒரு டவுட் இருக்கு, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? அப்ப ஏஞ்சல் அவருக்கு சொல்ற பதில், உன்னால முடியாது, உன் மாம்ச பலத்தினால முடியாது, உன்னுடைய சொந்த முயற்சினால முடியாது, ஆனா பரிசுத்த ஆவி உன் மேல வந்தா அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸை இந்த பூமிக்கு கொடுக்கணும்னா without the spirit of God உங்களால இயேசுப்பாவை இந்த பூமிக்கு கொடுக்கவே முடியாது. உங்களால மாடலா வாழவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அபிஷேகத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, அக்கா அபிஷேகம் பெற அளவுக்கெல்லாம் நாங்க ஹோலி இல்லக்கா, அந்த அளவுக்குலாம் நாங்க வந்து வர்த்தி இல்லக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் என்பது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்ல, பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் பெர்ஃபெக்ட் யூ டோன்ட் நீட் காட். இம்பர்ஃபெக்ட் கிட்ட தான் ஆண்டவர் வரன்னு நினைக்கிறார். ஆமென். மேரி கிட்ட ஏசப்பா வந்தாரு, தாவீது கிட்ட ஏசப்பா வந்தாரு. காரணம் என்ன? அவங்க பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனாலயா? இல்ல, அவங்க இருதயம் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையா இருந்ததுனால.
ஆமென். ஆமா, இட்ஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டின ஒரு வார்த்தை தெரியுமா? ஆண்டவருக்கு உங்க சரீரம் வேணும். அல்லேலூயா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹார்ட் தட் காட் நீட்ஸ் யுவர் பாடி. ஆமென். இந்த வாலிப பருவத்துல வசனம் சொல்லுது, உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். மேரி எதை கொடுத்தா? அவ சரீரத்தை கொடுத்தா, அவ கர்ப்பத்தை கொடுத்தா, அவ சரண்டர் பண்ணா. உங்களுக்கு தெரியுமா, பிரெக்னன்சி பத்தி இப்போ உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வயதாகி கல்யாணம் ஆகி எல்லாம் நடக்கும்போது you will know how hard it is. அதுக்கு தன்னை விட்டு கொடுத்தா. அப்படி அவ தன்னை சரண்டர் பண்ணும்பொழுது அந்த பெயினுக்கு, அந்த கஷ்டமான சூழ்நிலைமைகளுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க. அவ ஆமான்னு சொல்லி இயேசு அவர் கர்ப்பத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அவளை கல்லெறிஞ்சு கொள்ளலாம். ஆமா, ஹை ரிஸ்க். இந்த ரிஸ்க் எல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் இதற்கு பின்பாக எத்தனை வேதனை இருந்தாலும் பரிசுத்த ஆவி உங்களோடு இருந்தா இந்த வேதனைகள் எல்லாம் தாண்ட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆமா, டு கேரி ஜீசஸ் இட் இஸ் நாட் a pleasant experience. இயேசுக்கு பின்ன நடக்கிறதுன்றது ஏதோ ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இட் இஸ் டஃப். சில விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சில விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களுக்கு வேதனையா இருக்கும். சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும்? கஷ்டமா இருக்கும். எல்லாரும் அதை பண்ணும்போது நான் மட்டும் பண்ணாம இருக்கும்போது பெயின். இட்ஸ் நாட் a pleasant experience. ஆனா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கனம், மகிமை, மேன்மை. ஹல்லேலூயா. ஆமா, ஜர்னி கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஆனா அதனுடைய முடிவுல ஒரு பெரிய க்ளோரியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு. நம்புறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க சரீரத்தை தேவனுடைய ஆலயமா நீங்க கொடுங்க. மரியாள் தன்னை கொடுத்தா, தோ நான் அடிமை, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ த்ரூ மை பாடி, த்ரூ மை சோல், மை ஸ்பிரிட், நீங்க பண்ணிக்கோங்க ஏசப்பா அப்படின்னு கொடுத்தா பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களை சரண்டர் பண்ண போறீங்க. அப்படி நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா, நம்பர் 1, உங்க மூலமா அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றமும் உங்களுக்கு மேன்மையும் வரும். நம்புறீங்களா? ஏசப்பா அதை செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் முதல்ல ஒரு பாட்டல் பாடும்போது பாடின அந்த வரிகளை கவனிச்சிங்களா? என்னது? அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்க கூட ஏசப்பா இருக்கிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்களேன், இருதயத்துல கை வச்சு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலைமையிலும் அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமா, இந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க செய்தது, நீங்க பார்த்தது, நீங்க கேட்டது, நீங்க பேசினது, இதையெல்லாம் ஆண்டவர் உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ படம் போட்டு காமிச்சார்னா உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆமா தானே? ஆண்டவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம செய்த பாவத்தை மறைச்சு. ஆமா தானே? சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், சாரி. அவங்க சொல்லுவாங்க, என்ன எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டு தனியா வந்து சாரி கேட்கிற, எல்லாருக்கும் முன்னாடி சாரி கேளு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. உங்க பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் மட்டும் இல்ல, அதை மறைச்சு உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவரும் கூட. நம்புறீங்களா? ஒண்ணுதான் நீங்க செய்யணும். ஆண்டவரே, நான் என்னை விட்டு கொடுக்குறேன். ஆமா, நீங்க உங்களை விட்டு கொடுத்து, மரியாதை போல இந்த வேத வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்க மேல வந்தா இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு கொடுக்கிற பாத்திரங்களா நீங்க மாற முடியும். உங்க சரீரத்தை நீங்க விட்டு கொடுக்கணும். ஆண்டு இடத்துல சொன்னோம், அப்பா யோபு குறிச்சு கர்த்தருடைய வேதம் சொல்லுது, யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். நான் இதை தான் பார்ப்பேன், இப்படிதான் இருப்பேன். சில உடன்படிக்கைகள் இன்னைக்கும் நீங்க ஆண்டவர்கிட்ட செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? நான் இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் இருப்பேன். நீங்க உங்க வாழ்க்கையில சில முடிவுகளை இன்றைக்கு எடுத்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டி யாரையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த. என்னுடைய ஹஸ்பண்ட் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்வார், God is not searching for a perfect person. ஒரு பெர்ஃபெக்டான மனுஷி இந்த பூமியில இருக்காங்களா, அவங்களை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் தேடுற ஆண்டவர் இல்லை. உணர்வு உள்ளவன் உண்டோன்னு பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அந்த இருதயம் உங்களுக்கு இருந்ததுன்னா கடைசி வரையும், if you carry that sensitivity in your heart. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இப்பெல்லாம் யூத்ஸ் கிட்ட, அப்பெல்லாம் யூத்துக்கும் இப்போ யூத் மீட்டிங்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த காலத்தை யூத் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க. அப்பா அம்மாவை ரொம்ப என்ன பண்ணுவாங்க. இப்பெல்லாம் நாங்கள் யூத்ஸ் கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கும்போது நாங்கள் பார்க்குறோம், they are so much self focused. எங்கள் அப்பா அம்மா பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை,
அவங்க எப்படின்னா இருக்கட்டும், அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன். இப்படிலாம் நிறைய யூத்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ எழும்பியிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? தான் செய்கிறது அப்பட்டமான பாவம், ஆனால் அதை வந்து இன்டர்வியூ கொடுத்து என்னமோ ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரியும் என்னமோ பெரிய அவார்டு வாங்கின மாதிரியும் என்ன பண்ணிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. தான் செஞ்சதுல அவ்வளோ ஒரு அபத்தமான பாவம், பெற்றோரை வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் தவறானவைகளை செய்து, ஆனா அவங்கள இந்த உலகம் எப்படி காமிக்க தெரியுமா? தே ஆர் லைக் செலிபிரிட்டிஸ். தட்ஸ் ஹவ் த வேர்ல்ட் ஷோஸ் தெம், இல்ல? ஆமா. ஆனா இப்படிப்பட்ட மோசமான உலகத்துல இயேசுவை சுமக்க இன்றைக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் கண் பார்க்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. தானியேலுக்கு அந்த மேன்மை கிடைச்சது தானியேல் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால இல்ல, தானியேலுடைய சில தரமான முடிவுகள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தானியேலை எல்லாரையும் பார்க்கிலும் உயர்த்தி வச்சார். சம்டைம்ஸ் when you go through the process painful-ஆ இருக்கும், ஆனா அதோடைய முடிவில் எல்லாரை விட கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிறத நீங்க பாப்பீங்க. யோசேப்பு கடந்து போன ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு அடுத்தது யோசேப்பு தான். ஆமென். அவருக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே. நீங்க இன்றைக்கு எடுக்கிற சில முடிவுகள் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார். நம்புறீங்களா? ஆசையா இருக்கா? பரிசுத்த வாழ்க்கை நீங்க வாழணும் அப்படின்னாலே இந்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும். அவர் உங்களுக்குள்ள வந்தா உங்களுக்குள்ள இல்லாதவைகளை, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நானா நிறைய நாட்கள் இந்த எனக்கு வந்து போட்டோ எடுக்கிறது கூட பிடிக்கவே பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு see myself. என் மெசேஜை நானே கேட்க மாட்டேன். நான் பாடினா யாராவது ப்ளே பண்ணிட்டு இருந்தா கூட அப்படியே காதை பொத்திட்டு ஓடிடுவேன். அதை ஆஃப் பண்ண நான் போனதுக்கப்புறம் கேளுங்க அப்படி சொல்லுவேன். எனக்கு வந்து என்னையே பார்க்கவே பிடிக்காது. ஆனா இப்பெல்லாம் கேமரா, லைவ், வீடியோஸ் அதுலலாம் அப்படி தள்ளப்படுகிறேன் அந்த சூழ்நிலைமைகளுக்கு. அப்படி நான் தள்ளப்பட்டு இப்போ நம்ம கரெக்டாக தான் பேசியிருக்கோமா அப்படின்னு அடிக்கடி கொஞ்சம் அதை பார்க்கும் பொழுது என்னை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இது நான் தானா? ஏன் அப்படின்னா, நான் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு என்ன ஆண்டவர் சந்திச்சு, நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு மரியாள் மாதிரி எங்கேயோ மூலையில உட்காந்து நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருப்பேன். யார் பாக்குறாங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரங்கத்துல உங்களை பார்க்குற ஒரு பிதா இருக்கிறார். ஆமென். வெளியரங்கமான பலன் உங்களுக்கு வேணும்னா அந்த ரங்கத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். ஆமென். எல்லா ஆடு மேய்க்கிறவங்களும் தாவீது கிடையாது, எல்லா ஆடு மேய்க்கிறவங்களும் ராஜாவா மாற முடியாது. ஆமென். நிறைய பேர் அந்த காலத்துல ஆடு மேய்ச்சாங்க, நிறைய பேர் இந்த காலத்துல சர்ச்சுக்கு வராங்க, நிறைய பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க. பட் நாட் எவ்ரி ஒன். எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த மாட்டார், எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்த மாட்டார். அப்ப யாருக்கு அதை செய்வார்? அந்த ரங்கத்துல உங்களை யாரும் பார்க்காத நேரத்துல தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? வேணும் யாரும் பார்க்காத போது சும்மா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் என்டர்டைன் பண்ணாம அந்த நேரத்திலும் வசனம் சொல்லுகிறது, பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் கர்த்தரை ஆராதிக்கிறவராயிருந்தார். சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் அவரே உட்கார்ந்து தயாரிச்சு என்ன பண்ணுவாராம். பென்னி பிரசாத் அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் அவர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பென்னி பிரசாத் பசங்க யாராவது ஒருத்தராவது கை தூக்குங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும். செல்லாது 2 ஓட்டு செல்லாது. ஏன்னா நீங்க 2 பேரும் பெரியவங்க. ஓகே, இந்த குட்டியா பென்னி பிரசாத் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? இன்னைக்கு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? போன்ல யூடியூப் எல்லாம் தேடுறீங்கல்ல, கூகுள் எல்லாம் தேடுறீங்க, இன்னைக்கு போய் அவரை தேடுறீங்க. Go search for பென்னி பிரசாத். அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே கின்னஸ் ஃபாஸ்டஸ்ட் டிராவலர் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண, கர்த்தரை கனப்படுத்துகிற, தேவனுக்கு ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரர் அவர். அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? கிட்டாரோட ஒரு சின்ன ட்ரம்ஸ், மியூசிஷியன்ஸ்க்கு தெரியும், he has created it. அதை கிரியேட் பண்ணி எல்லா தேசங்களுக்கும் போய் இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறார். ஆனா அவருடைய சின்ன வயசுல அவங்க பேரண்ட்ஸ், அவங்க டீச்சர்ஸ், அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரை தள்ளுனாங்க. பிகாஸ் he was not that qualified, not intellectual. ஆனா கர்த்தர் அவரை தற்கொலை பண்ணும்போது அவரை போய் சந்திச்சு அவரை தூக்கி எடுத்து இன்னைக்கு கின்னஸ், அவர் பாஸ்போர்ட்டை காமிக்கும் போது இப்படி காமிப்பார், இவ்வளவு வச்சிருப்பாரு பாஸ்போர்ட். நீங்க போய் இன்னைக்கு கண்டிப்பா அவருடைய டெஸ்டிமோனியை பார்க்க போறீங்க.
ஓகே, பாக்குறீங்களா? பென்னி பிரசாத் போய் பாருங்க. அவர் நம்ம பெங்களூர் இன்னைக்கு தேசங்களை கலக்குறாரு. சில யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்தியன்ஸ் உள்ளேயே போக முடியாது, அதுக்குள்ள போய் படிக்கிறதே அவ்வளோ கஷ்டம். ஆனா அந்த இடத்துல அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. ஆமென். ஷாக்கிங். நார்த் கொரியா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, பாத்திருக்கீங்களா வீடியோ? நார்த் கொரியா. ஆனா he is the only Christian. நார்த் கொரியால போய் அங்க கர்த்தர் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல, ஐ திங்க் வாட் சாங் இஸ், அந்த சாங் நான் மறந்துட்டேன். ஜீசஸ் நம்ம அப்பாவோட பாட்டை வாசிச்சிருக்கிறார். எங்க? நார்த் கொரியால. God can do anything. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். ஆமென். மனுஷர் உங்க ஆக்ஷன்ஸை, நீங்க பேசுறத அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எதை பார்க்குறாரு தெரியுமா? உங்க உள்ளத்தை பார்க்குறாரு. இஃப் யூ ஆர் ரெடி டு கிவ் யுவர் செல்ஃப் டு காட், அவர் மட்டும் உங்களை கையில எடுத்தார்னா உங்களை தண்டாயுதமாய், கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய், அஸ்திராயுதமாய், ஆமென், பிசாசுக்கு ஒரு சேலஞ்சா இந்த உலகம் இன்றைக்கு வியந்து பென்னி பிரசாத்தை பார்க்குது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவரை கையில் எடுத்ததுனால தான். அவர் கர்த்தர் அதை சொல்லும் பொழுது அவர் சரண்டர் பண்ணார். ஓகே ஆண்டவரே, இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ தட் த்ரூ மீ, ஐ ஆம் ரெடி. எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை, God can use you. ஆமென். ஆண்டவரால உங்களை மேன்மைப்படுத்த முடியும், ஆண்டவரால உங்களை கனப்படுத்த முடியும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? என்னை கொண்டு கர்த்தரால செய்ய முடியும். கண்களை மூடி. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது இது எப்படி ஆகும்? நான் எங்கேயோ மூலையில இருக்கிறேனே, எங்க அப்பா அம்மா அவ்வளோ பெரிய பின்னணி உடையவர்கள் அல்ல, என் குடும்பம் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க இல்லை, என்னை யாருக்குமே தெரியாது, நான் எங்கேயோ கார்னர்ல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மூலையில, அந்த வீட்டுக்குள்ள, அந்த வனாந்தரத்துல நீ என்னை தேடினால், நீ என்னை ஆராதித்தால், நீ எனக்கு பிரியமாய் நடந்தால், உன்னை தேடி வந்து கனப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தராலே ஆகும். கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா மரியாள் சொன்னபடி இதோ நானும் அடிமை. சொல்லுங்களேன், இதோ நானும் அடிமை. அப்பா என்னை விட்டு கொடுக்கிறேன், என் சரீரத்தை விட்டு கொடுக்கிறேன், என் கண்களை விட்டு கொடுக்கிறேன், என் கைகளை விட்டு கொடுக்கிறேன். யூ டேக் ஓவர், யூ டேக் கண்ட்ரோல். என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவி உங்கள் மேல வந்தா, பரிசுத்த ஆவியின் நிழல் பெலன் உங்கள் மேல வந்தா, பேதுருவே நீ பயந்து ஒளிகிறவனாய் அல்ல, ஆயிரங்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறாய் மாற முடியும். நீரலா சிதறலோ நீங்க வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீங்க வந்தா ஓரியலா சேகலா. சொல்லுங்க, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஆவியான நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே. நீங்க வாரும், நீங்க வாங்கப்பா. ஆண்டவரிடத்துல அப்படியே பேசுறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா மரியாள போல நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்க பேக்ரவுண்ட பார்க்க மாட்டாரு,
நீங்க இன்னாருடைய மகன் மகள் என்று கர்த்தர் பார்க்க மாட்டார். இதுவரையிலும் நீங்க செய்த தவறுகள் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக நின்று, அந்த பாவங்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை பயமுறுத்தலாம். இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு பரலோகம் திறந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அதை முதுகுக்கு பின்பாக ஆண்டவர் எறிந்து விட்டு, நீங்க எங்க இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்க யாருன்றதுதான் முக்கியம். பன்றிகளின் நடுவில் இருந்தாலும் அவன் பிள்ளை. அவன் மட்டும் உணர்வடைந்து பிதாவின் இடத்துல வந்தா கர்த்தர் அவன் கைகளுக்கு மோதிரத்தை போட்டு அவனை கனப்படுத்தி உயர்த்த அவராலே ஆகும். நீங்க எங்க இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் இடத்திற்கு திரும்பி வாங்க. ரியாலாசே, நீங்க இயேசுப்பாவோட பிள்ளை. உங்களை ரத்தம் சிந்தி விலைக்கரையும் கொடுத்து என் அப்பா வாங்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own, but you are the children of God. ஆண்டவரே சொல்லுங்க, ரியனே சே பாலாதுவா. அப்பா அப்பா மகனா உம் மகனா அப்பா அப்பா மகனா உம் மகனா. சொல்வீங்களா? உன் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க, அப்பா நான் வந்திருக்கிறேன், மறுபடியும் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். அநேக முறை இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் விழுந்து விழுந்து எழுந்து வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு என்னை விட்டு கொடுக்க போறேன், என்னை அர்ப்பணிக்க போகிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என் கண், என் வாய், என் செவிகள், என் கரங்கள், என் கால்கள், என்னுடையவைகளை எல்லாவற்றையும் மரியாள் விட்டு கொடுத்தது போல இதோ நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ரெண்டு கை வானத்துக்கு நேரா உயர்த்தி, அப்பா மகனா உம் மகனா அப்பா அப்பா மகனா உம் மகனா, உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா, உங்க கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. இருதயத்துல கை வச்சு, I'm giving up myself, Lord. யோசேப்பு ஒரு முடிவு எடுத்திருந்தார், இந்த மரியாளை தள்ளி விட்டுறலாம். ஆனா வானம் திறந்து பரலோகம் அவரை சந்தித்த உடனே the decisions he took, அவர் அப்படியே அந்த முடிவை மாற்றிக்கிட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சில முடிவுகள் நீங்க எடுத்திருப்பீங்க. இன்றைக்கு பரலோகம் உங்களோடு பேசுகிறது, தேவன் பேசுகிறார். சில முடிவுகள் உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றிக்கொள்ள, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள ஒரு ஆஃபர் லெட்டர் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். மரியாளுக்கு முன்னாடி வச்சார். உன்னை நீ எனக்கு கொடுக்க தயாரா? உடனே மரியாள் அந்த ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணாது. இன்னைக்கு உங்க முன்னாடியும் அதே ஆஃபர் லெட்டர் வருது, அதே ஆஃபர் லெட்டர் வருது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னார். அப்பா நான் அக்செப்ட் பண்றேன்ப்பா, என்ன நான் தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில்
கடைசியா பாடி முடிக்க போறோம். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எனக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்குங்கப்பா, எனக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்குங்கப்பா, எனக்குள்ள திவ்ய சுபாவங்களை உருவாக்குங்க, எனக்குள்ள தாழ்மையை உருவாக்குங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை கர்த்தர் சிருஷ்டிப்பார். அவர் உங்கள் மேல் நிழலிடும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து நன்மையானவைகளை, ஜீவ ஊற்றுக்களை உருவாக்குமே. உருவாக்குமே, உருவாக்குமே. நீங்க சொல்ல சொல்ல குயவனுடைய கரங்கள் இப்பொழுது உங்கள் மேல் வருகிறது. குயவனுடைய கரங்கள் உங்கள் மேல் வருகிறது. பிரயோஜனமுள்ள பாண்டமாய், கனத்துக்குரிய பாண்டமாய், விலையேற பெற்ற பாண்டமாய். ஓரியாலா சேரபலா, கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். எவரையும் மேன்மைப்படுத்துகிற தேவனுடைய கரங்கள் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தருடைய கரங்கள், ஆட்டு இடையனை அரியணையில் அமர வைத்த தேவக்கரம், அடிமையை அதிபதியாய் மாற்றிய தேவக்கரம், அற்பமான மீனவர்களை அப்போஸ்தலர்களாய் மாற்றின தேவக்கரம். ஓ உருவாக்குமே என்னை. கடைசியா பாட போறோம். என்னை தருகிறேன், தருகிறேன். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய அக்கினி ஒரு சிலரை சந்திக்கிறது. நீ ஆடுகளுக்கு பின்பாக இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. The purpose is higher, greater. தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, என்ன நான் விட்டு கொடுக்கிறப்பா, நான் என்ன சரண்டர் பண்ணிடுறேன். இனி நான் அல்ல நீரே. சொல்லலாமா இந்த வார்த்தைய? இனி நான் அல்ல நீரே, இனி என் விருப்பங்கள் அல்ல உம் விருப்பமே. Yes Jesus, Holy Spirit of God.